ஒரு விமனா நீங்க சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல பர்சனல் பிராண்டிங் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க. நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சமூகம் உங்களுடைய சோஷியல் மீடியா ஃபாலோயர்ஸ் உங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நான் என்ன மோட்டிவேஷனல் கொடுக்கக்கூடிய விமனா தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னுடைய லைஃப்ல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு மோட்டிவேஷனல் குட்டி குட்டி ஸ்டோரியா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ நீங்க ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு ப்ராடக்ட் செல் பண்றீங்க அப்படின்னா அந்த பிராண்டை உருவாக்குறதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, டே அண்ட் நைட் என்னெல்லாம் வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஸ்டோரிய உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு கண்டிப்பா இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த ஸ்டோரியை உங்க ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய எஃபர்ட்ஸையும் தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய எந்த நம்பிக்கை இன்னைக்கு நீங்க இருக்கிற லெவல் வரைக்கும் கொண்டு வந்தது அப்படிங்கறது சின்ன சின்ன இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் உங்க ப்ராடக்ட் மூலமா எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணணும். அப்பதான் புதுசா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்து, உங்களுடைய பிராண்டை பார்த்து, உங்களுடைய ஸ்டோரிஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்டா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும், அதுக்கு ஒரு வேல்யூவை எப்பயுமே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்தா இந்த வேல்யூ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையையும் உருவாக்குங்க. இன்னைக்கு டிஜிட்டல் காலகட்டத்துல உங்களுடைய பர்சனல் பிராண்டிங் எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய சர்வீஸையும் உங்களுடைய ப்ராடக்டையும் மக்கள் விரும்புவாங்க.